ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உனக்கு ஏற்பட்டிருக்கிற தொடர் பிரச்சனையால் உன்னோட மனசு இப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்கு இல்லையா? அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இனி எந்த சோதனையும் தாங்கிற வலிமை என்னிடத்துல இல்லை சாயப்பான்னு நீ அழறத நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? நீ உன் முன்னேற்றத்துக்காக, உன்னோட குடும்ப பொருளாதார வளர்ச்சிக்காக செய்துக்கிட்டு இருக்க வேலையில் நீ போட்டிருக்கிற முதலீடு பணத்தை விட உன்னோட ஆற்றல் தாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ முதலீடு செய்த ஆற்றல் என்றுமே வீணாகாது. என்னை நம்பு. உன் ஆற்றலை நீ நேர்மறையாக வைத்துக்கொள். ஆம், நீ செய்யும் செயலால் உனக்கு தேவையான பணம் நிச்சயம் உன்னை வந்தடையும். உன் குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சி இனிதான் மேலோங்க போகிறது. அதற்கு முன் நீ சிலரின் போலி முகத்தை காண வேண்டாமா? நீ எதற்காக நீ உன் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு கீழே தள்ளப்பட்டதுக்கு யார் காரணம்னு இப்போவாவது புரிஞ்சுதா? இதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளாக நான் உனக்காக தேவைக்கேற்ற பணத்தை மட்டும்தான் உனக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் இனி உனக்கு உன் குடும்பத்துக்கும் தேவைக்கும் அதிகமான பணத்தை நிச்சயம் தருவேன். ஆனால் அந்த பணத்தை நீ எப்படி செலவு செய்யணும், யாருக்காக செலவு செய்யணும் அப்படிங்கிறத நான் உனக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்கேன் இல்லையா? என்னோட சொல்படி நீ கேட்டு வாழ்ந்தா நிச்சயமாக உன்னோட வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வரும். இப்போ நடக்கிற மோசமான சூழ்நிலை அனைத்தையும் ஏற்றுக்க. அது எல்லாமே உன்னோட நன்மைக்கு தாங்கிறத நீ எப்போ புரிஞ்சு உணர்றியோ அப்போ தான் இந்த வாழ்க்கை உனக்கு குறையில்லாத வாழ்க்கையாக தோணும். உன் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் போதாது. உன்னோட உடம்பை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இந்த உடல் மூலமாக தான் உன் ஆன்மா ஒளி பெறும். உன் வாழ்க்கையோட சவாலான காலங்களில் நீ என்றுமே தளர்ந்து போகாத. அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் உன்னை நான் தூக்கி சுமக்கிறேங்கிறத புரிஞ்சுக்க. உன்னோட முயற்சி உண்மையாக இருந்தால் நிச்சயம் இறைவன் உனக்காக துணை நிற்பார். நல்லவங்களை போல் நடிக்கிறவங்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவங்களாகவே வாழறவங்கள கடவுள் மட்டும்தான் விரும்புவார். மற்றவங்கெல்லாம் உன்னை தூற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்காக நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உனக்காகத்தான் நான் இருக்கேனே. உன் தன்மானத்திற்கு இழுக்கான செயலை செய்பவரிடம் இருந்து இனிமேல் தான் நீ எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்கெல்லாம் உன்னையே சுற்றி திரியிறாங்கங்கிறத தெரிஞ்சிக்க. உன் நிலைமையை பார்த்து உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காக உன்னையே சுற்றி வருவாங்க. நீ எப்படி வாழற? உன்னிடம் கடன் சுமை இருக்கா? நீ என்னதான் சாப்பிட்ற? இதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டாமா? அப்போ தானே உன்னை அசிங்கப்படுத்த முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் நீ செய்யாத ஒரு குற்றத்துக்காக உன்னை மன்னிக்கவும் தயாராக இல்லை, உன்னை மறக்கவும் தயாராக இல்லை. ஏன்னா இவங்க முன்னாடி நீ இன்னமும் சிரித்து பேசிக்கிட்டு தானே இருக்க. நீ இதில் இருந்து மீண்டு சந்தோஷத்தையே பார்த்துடாத உனக்கு உன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திட எப்போ தான் நீ விழிச்சிருக்க போகிற? விழித்து போராடு. உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனி. யார் எப்படிப்பட்டவங்கிறத யோசித்து செயல்படு. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும், குறிப்பாக உன் குடும்பத்தை சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் யாரிடமும் பகிராத. நீ நல்லதான விஷயத்த சொன்னாலும் உன் குடும்பத்துக்கு கண் திருஷ்டிப்படும். நீ கெட்டதான விஷயத்த சொன்னாலும் அதை கேட்டு அவங்க சந்தோஷம்தான் படுறாங்க. இப்போ சொல்லு, நீ இனிமே பகிரத்தான் போறியா? நீ இந்த மாதிரி போலியான உறவுகள்கிட்ட இன்னமும் சிரித்து பேசிக்கிட்டு தான் இருக்க போறியா? நீ உன் செயலை செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால்
உன்னை சுற்றி இந்த போலி மனிதர்கள் என்னமோ நல்லவங்க போல உன் முன்னாடி ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் விலகணும்னா நீ உன் செயலில் முழு கவனத்தோடு இருந்தால் இந்த மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். 10 நண்பன் உனக்கு கற்றுத்தர விஷயத்த ஒரே ஒரு எதிரி உனக்கு தாராளமாக கற்றுத்தருவான். 10 எதிரி கற்றுத்தரத ஒரு நம்பிக்கை துரோகி உனக்கு அழகாக கற்றுத்தந்து போவான். உனக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண் முன்னாடியே நடக்கும். ஆனால் அன்று நீ அவங்கள பார்த்து கண்ணீர் சிந்தக்கூடாது. விடியற்காலில் எழுந்து செயல்படுறவனுக்கு வாழ்க்கை சூரியனை போல பிரகாசமாக இருக்கும். இந்த உலகமும் சரி, இந்த போலி உறவுகளும் சரி, 1000 சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. உனக்கு என்ன வேணுங்கிறது அதில் நீ கவனம் வச்சு செயல்பட்டால் உனக்கான வெற்றி நிச்சயம் உண்டு. உன் உள்ளத்தில் நீ உண்மையாக இருந்தால் போதும். யார் இடத்துலையும் நீ பொய்யா அன்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உன்கிட்ட உண்மை இருந்தால் நீ ஒருபோதும் தோல்வியே அடைய மாட்ட. இந்த வேலை செய்தால் எல்லாமே கிடைக்கும்னு அடிமையாக வாழறத விட எதுவும் வேண்டாம்னு திமிராக வாழ்ந்துட்டு போகலாமே. மற்றவங்க விமர்சனம் உனக்கு உன் மனசுக்கு சரின்னு பட்டாதான் நீ ஏற்றுக்கணும். இல்லைன்னா அதை தூக்கி போடு. உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ உத்தமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை நம்பும் ஒரு சிலருக்கு நீ உண்மையாக இரு, அது போதும். ஏன்னா இந்த போலி உலகத்தில் யாரும் உத்தமர்கள் கிடையாது. எல்லாரும் நிறைய தவறுகள் செய்துட்டு வந்தவங்க தான். அவங்கெல்லாம் கர்மாவை அனுபவிக்கும்போது நீ படுற கஷ்டத்தை விட 10 மடங்கு என்ன 100 மடங்கு கஷ்டமே படுவாங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ அன்றும் சரி சிரிக்கவே கூடாது. ஏன்னா நீ என்னோட பிள்ளை, என் சாய்ப்பில்லை. அதனால் உன்னால் முடிந்த உதவியை நீ அவங்களுக்கு செய்யணுங்கிறத தான் நான் விரும்புவேன். பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணான 6 6 6 6 இந்த எண்ணை தொட்டு தானே என்னோட தெய்வ வாக்கை கேட்க வந்த. வரும் செவ்வாய் 25/2/25 அன்று முருகப்பெருமான் அருளோட என்னிடம் இருந்து உன்னோட செயலுக்கான பரிசை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உனக்கு தேவையான பணம், உனக்கு தேவையான வசதிகள், உனக்கு தேவையான செல்வ செழிப்பு, உனக்கு தேவையான தொழில், உனக்கு தேவையான ஆரோக்கியம், உனக்கு தேவையான கல்வி, இப்படி அனைத்தும் உன்னை வந்தடையும் நேரம் வந்தாயிற்று. சந்தோஷமாக இரம்மா. உன்னால் 100 பேருக்கு உணவு அளிக்க முடியலனாலும் பரவாயில்லை. ஒருத்தருக்காவது வயிறார உணவு அளி. அது உன்னோட குடும்பத்தை செல்வ செழிப்பாக வச்சுக்கோ. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.